இந்த செஷனில் நம்ம எல்ஸ் இஃப் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோன்னா இஃப், எல்இஃப், எல்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம அண்ட் ஆர் நாட் பார்க்க போகிறோம். என்னென்ன காமன் மிஸ்டேக் இருக்குது அண்ட் ஃபைனலாக ஒரு லாகின் கோடிங் எக்ஸாம்பிளும் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இஃப் அண்ட் எல்ஸ் பார்த்தோம். இஃப்னா என்ன? ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த எல்ஸ் பார்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அது இஃப் பார்ட்டுக்கு போகும் அண்ட் அது ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். ஆர் மேஜரான விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கலாம், அதுக்கப்புறம் எந்த கண்டிஷனுமே இருக்கவே கூடாதா? ஸோ நிறைய கண்டிஷன் இருக்கலாம்ல. அதுக்கேற்ற மாதிரி இஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் செக் பண்ணிச்சுன்னா அடுத்து நீங்கள் நிறைய கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம புதுசாக ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் எல் இஃப். அதாவது எல்ஸ் இஃப். இஃப் இந்த விஷயம் நடக்கிறது பட்சத்தில் அது இல்லாமல் எல்ஸ் இஃப் இதுவும் நடக்கலாம். ஆர்எல்ஸ் இது ரெண்டும் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு நம்ம ஃபால்ஸுக்கு முடிச்சிடலாம். இப்போ இதில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, நம்ம இஃப் வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும் அண்ட் எல்ஸ் வந்து ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் எல்ஸ் இஃப்ங்கிறது நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய கண்டிஷன்ஸையும் செக் பண்ணலாம். ஸோ பைத்தானில் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம இஃப் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நடுவில் நம்ம எல்ஸ் இஃப் வச்சுட்டு நிறைய கண்டிஷன்ஸை செக் பண்ணலாம் இந்த இடத்துல. அண்ட் அது ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூனா அது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ணுறது தான் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு 19 அப்படின்னு கொடுத்துப்போம். இந்த ஏஜில் இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 19, இந்த மூக்கு பெருசாக இருக்கா அப்படின்னா ஏஜ் கிரேட்டர் தேன் 19 அப்படி கொடுத்துட்டு நான் பிரிண்ட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18. இப்போது நான் செகண்ட் எல்ஸில் என்ன செக் பண்ணுவேன்னா 18. ஸோ செகண்ட் எல்சிஃபில் நான் என்ன செக் பண்ணுவேன்னா, எனக்கு இது எக்ஸாக்டாக 18க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் அதையும் ப்ராசஸ் பண்ணுவேன். அதாவது என்னோடய ஓட்டிங்க்கு நான் அதையும் ப்ராசஸ் பண்ணுவேன். ஸோ எல்ஸ் இஃப் இல்லை எல்இஃப் ப்ராக்கெட்ஸில் ஏஜ் டபுள் ஈக்குவல் டு 18 அப்படின்னா பிரிண்ட் யூ ஆர் எக்ஸாக்ட்லி 18 apply for voters ID. அண்ட் இப்போது இந்த கண்டிஷனை செக் பண்ணுறேன் நான். இப்போ இது ரெண்டுமே இல்லைனா எல்ஸ் நீ 18 விட ஜாஸ்தியாகவும் இல்லை அண்ட் 18க்கு ஈக்குவலாகவும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுவேன், பிரிண்ட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் voters ID. இப்போ இதில் பாருங்கள் 19 கொடுத்துருக்கேன்னா, ஸோ நான் இப்போ இங்கே ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 வருது. இதே இடத்துல நான் 18 கொடுக்குறேன். யூஆர் எக்ஸாக்ட்லி 18 அண்ட் அப்ளை ஃபார் voters ID. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ண அந்த கண்டிஷனில் ஏஜ் கிரேட்டர் தேன் 18 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பிளாக் ஆஃப் கோட் மட்டும் ரன் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் ரன் பண்ணதில் ஏஜ் 18 அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் ஆஃப் கோட் ட்ரூங்கிறதுனால இது ரன் ஆச்சு. இப்போ நான் 20 அப்படின்னு கொடுத்தேன், இல்லை 17 கொடுத்தேன்னா ஃபால்ஸ், யார் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு ஆகும். ஸோ எல்சிஃப்ங்கிறது நான் எப்பப்பெல்லாம் இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணணுமோ அப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக் ஒன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். எனக்கு டிராஃபிக் லைட் உங்களுக்கு தெரியுமா, அதில் வந்துட்டு எல்லோ அப்படி போட்டால் நம்ம ரெடி ஆகணும், க்ரீன் அப்படின்னு போட்டால் நம்ம வண்டி போகணும், அண்ட் ரெட் போட்டால் வண்டி நிப்பாட்டணும். ஸோ இந்த டிராஃபிக் சிக்னலில் நம்ம வந்து ஒரு இன்புட் வாங்கிட்டு நம்ம போகணுமா போகக்கூடாது நம்ம பிரெயினுக்கு நம்ம யோசிப்போம்ல, அதை நம்ம ஒரு ப்ரோக்ராமாக பண்ணி பார்ப்போம். இப்போது சிக்னல் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த சிக்னல். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இஃப் சிக்னல் ஈக்குவல் டு க்ரீன் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட் கோ. எல்ஸ்
இஃப் சிக்னல் ஈக்குவல் டு எல்லோவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட். நீங்கள் ரெடி ஆகிங்களா? கெட் ரெடி. அண்ட் உங்களுக்கு எல்ஸ் இஃப் சிக்னல் ஈக்குவல் டு ரெட்டாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் ஸ்டாப். ஓகேப்பா, எனக்கு 3மே இல்லை அப்படின்னா அந்த சிக்னல் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்ஸ் பிரிண்ட் சிக்னல் ஹேஸ் சம் இஷ்யூ. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்டர் த சிக்னல். நான் என்ன பண்ணுவேன்? க்ரீன் கொடுத்தா கோ அப்படின்னு கட்டுது. எனக்கு இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சிக்னலில் நான் க்ரீனு கொடுத்தா கோ அப்படின்னு வருது. அண்ட் நெக்ஸ்ட் நான் ரெட்டு கொடுக்குறேன். ரெட் கொடுத்தா ஸ்டாப் அப்படின்னு இருக்குது. இப்போது உங்களுக்கே தெரியும், இந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து நான் ரன் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு வாட்டியும் எல்ஸ் இஃபை நான் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம், இஃபோ ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணலாம். அண்ட் எல்ஸை இதெல்லாம் ஃபெயில் ஆகுற, அதாவது இது செக் பண்ணிவிட்டு இது ரன் ஆகும், இது செக் பண்ணிட்டு இது ரன் ஆகும், இது செக் பண்ணிட்டு ரன் ஆகும், இதெல்லாம் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் நான் இதை இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகே, இதுதான் எல்ஸ் இஃபை பற்றின ஒரு ஷார்ட் ப்ரீஃப். ஓகே, அண்ட் நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் மல்டிபிள் செக்ஸை ஒரே லைனில் பண்ணிடலாம். அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா, உங்களுக்கு கம்பைன் பண்ணுறது, ஒரு 2 கண்டிஷனல் ஆப்ரேட்டரை கம்பைன் பண்ணுறது. அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. ஆண்டு, ஆர், நாட். நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பேட்ச்சு இல்லை இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கும், ஆண்டு, ஆர், நாட்டுன்னு. ஸோ ஆண்ட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு பூலியன் வச்சு தான் செக் பண்ணணும்னு வச்சுப்போமே. எப்படின்னா, ஆண்ட் அப்படின்னு என்ன இருக்குது? இதுவும். அப்போது ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ ட்ரூன்னு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 கண்டிஷன், அதாவது ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் பி கிரேட்டர் தேன் சி அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது 2த்துக்கும் ட்ரூன்னு, அதாவது இந்த கண்டிஷனுக்கும் ட்ரூவாக இருக்கணும், இந்த கண்டிஷனுக்கும் ட்ரூவாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நம்ம ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட் அப்படின்னா 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூவாக ரன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம அதை ப்ரோக்ராம் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆர் அப்படின்னா ட்ரூ ஆர் ட்ரூ. அப்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. இது 2த்தில் எது ட்ரூவாக இருந்தாலும் அது ட்ரூ. ஆர் அப்படின்னா இது இல்லை இது அப்படின்னு வச்சுப்போம். ஆண்ட் அப்படின்னா இதுவும் ஏவும் பியும் ட்ரூவாக இருந்தால் ஒரு விஷயம் ட்ரூ, ஏ அல்லது பி 2த்தில் ஏதாவது ட்ரூவாக இருந்தால் அதுவும் ட்ரூ. ஸோ 2மே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ். ஓகே, இந்த லாஜிக்கல் திங்கிங் எப்படின்னா, ஆண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆண்டுக்கும் ஆருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் தான் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இது சின்ன ஒரு விஷயம் படிச்சுக்கோங்க. அண்ட் இது நம்ம ஒரு 2 ப்ரோக்ராமில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது நான் ஒரு இந்திய குடிமகன் வச்சுப்போமே. எனக்கு ஓட்டு போடுறதுக்கு 18 இயர்ஸ் இருக்கணும். அட் தி சேம் டைம் 18 இயர்ஸ் இருக்கிற எல்லாருமே ஓட்டு போடலாமா? கிடையாது. யாருக்கெல்லாம் ஐடி கார்டு இருக்கோ அவங்க தான் ஓட்டு போட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு ப்ரோக்ராம் போடுவோம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு has_id ஈக்குவல் டு ட்ரூ. அண்ட் எனக்கு வந்து ஓட்டிங் ஏஜ், அப்போ ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 19 வச்சுப்போம். இப்போது நான் ஒரு கண்டிஷன் 2 கண்டிஷனை செக் பண்ணல. இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 18 இருக்கணும் அண்ட் ஹேஸ் ஐடி ஈக்குவல் டு ட்ரூ. எனக்கு ஐடி இருந்தால் தான் நான் வந்து இது பண்ண முடியும். இப்போ 2மே எனக்கு இந்த மாதிரி எழுதுறது கஷ்டமாக இருக்குல்ல, என்ன பண்ணுவேன், ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இது 2 கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது, 2 கண்டிஷன்லேயும் அண்ட் இருக்குது. பிரிண்ட் யூ கேன் காஸ்ட் யோர் ஓட். எல்ஸ் இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட உங்களால் ஓட்டு போட முடியாது. கரெக்டாக பிரிண்ட் யூ கேனாட் ஓட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், யூ கேன் காஸ்ட் யுவர் ஓட். ஏன்னா நான் 19 அண்ட் இந்த 19ங்கிற வேல்யூ கிரேட்டர் தென் 18 அண்ட் எனக்கு இது இருக்குது. இப்போ நான் இதில் ஃபால்ஸ்னு போடுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இது நம்ம இன்புட் வாங்குது. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நான் இதில் ஃபால்ஸ்னு போட்டேன். அண்ட் இதில் நான் ரன் பண்ணேன்னா யூ கேனாட் ஓட். ஏன்னா இதில் ஒரு விஷயம் ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த ட்ரூங்கிற விஷயத்துக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அண்ட் இது ரன் ஆகும். இதே இடத்துல நான் ஆர் போடுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஆர் அப்படின்னு போட்டேன்னா இப்போ ஏதாவது ஒரு ஊரில் வந்து நீங்கள் 18க்கு மேலே இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஐடி இருக்கலாம், அந்த இடத்துல நாங்கள் ஓட் கொடுப்போம் அப்படின்னு சில நாடெலாம் இருக்கலாம் மேபி. அந்த நாட்டுக்கெலாம் நான் ஆர் அப்படின்னு போட்டேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு யூ கேன் கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு இருக்குது. உங்கள்கிட்ட ஐடி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் 18க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுட்டு எதை வச்சுனாலும் ஓட்டு போடலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரியாது மேபி இருக்கா இல்லைன்னா, பட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த கண்டிஷன் இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர் கேஸில் ட்ரூ. பட் ஆண்டாக இருந்துச்சுன்னா, இந்த ஆண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு 2 கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், அண்ட் இல்லை ஆர். ஸோ ஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம இப்போ ஆண்டுக்கு பார்த்தோம், இப்போ ஆர் ஆப்ரேட்டருக்கு தான் பார்ப்போம். ஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. ஓகே, இப்போ நம்ம சண்டே ஆர் சாட்டர்டே ரெண்டுமே ஹாலிடே அப்படின்னு தானே இருக்கும். ஸோ இஃப் டே என்ன டே இது, டே ஈக்குவல் டு சண்டே அப்படின்னு வச்சுப்போம். இஃப் டே ஈக்குவல் டு சண்டே ஆர் டே ஈக்குவல் டு சாட்டர்டே, print it's a holiday. Else go to school or work. ஓகேவா, சண்டேனா நமக்கு ஹாலிடே அப்படின்னு தெரியல. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எழுதும்போது கஷ்டமாக இருக்குல்ல படிக்கிறதுக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராக்கெட்ஸில் போட்டு உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி நான் அந்த சென்டென்ஸை பார்க்குறேன். ஒரு நிமிஷம். எஸ். ஸோ 2 கண்டிஷன் இருக்குது. 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது உங்களுக்கு ட்ரூ. ஓகே, இப்போ எனக்கு இந்த டே வந்து சண்டே, என்ன பண்ணுவேன், இட்ஸ் அ ஹாலிடே. மண்டே கோ டு ஒர்க் ஆர் ஸ்கூல். இப்போ நான் சாட்டர்டே இட்ஸ் அ ஹாலிடே. இப்போது இங்கே பாருங்கள், இந்த சாட்டர்டே போட்டால் கோ டு ஸ்கூல் ஆர் ஒர்க் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். இந்த ஸ்ட்ரிங்கு வந்து நான் ஒரே ஒரு லெட்டரில் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது வேறு ஸ்ட்ரிங்னு அது எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய இடத்துல நமக்கு இன்புட் எடுக்கும்போது சில பேர் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி அடிக்கலாம், அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு இன்புட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டாட் லோவர் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளே அதை கை தவறி அதை கொடுத்தாலும் அது லோவராக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ சாட்டர்டே இப்படி கொடுத்தோன்னா கூட இட்ஸ் அ ஹாலிடே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரீவியஸ்லி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே நமக்கு ஓரளவுக்கு நம்ம கோப்பப் பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன இன்புட் வரப்போகுது அந்த இன்புட்டை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது. ஸோ இது ஒரு சின்ன ஒரு
கிளிம்ஸ் தான். பட் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நாட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்கிறதுல அப்படியே ஆப்போசிட். இப்போது நமக்கு சொல்லுவாங்களே சில பேர்லாம், நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே ஆப்போசிட்டாக சில பேர் திங்க் பண்ணிப்பாங்கன்னு, அதுதான் நாட் ஆப்ரேட்டர். 3 ஆப்ரேட்டர் தான் ரொம்ப, ஆக்சுவலி 3 ஆப்ரேட்டர் தான் இருக்குது. அந்த 3 ஆப்ரேட்டரில் இந்த நாட் ஆப்ரேட்டர் நீங்கள் வந்து நாட் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும். ஸோ சப்போஸ் இது வந்து இஸ் ரெய்னிங் அப்படின்னா இதை நாட் ஆப்ரேட் யூஸ் பண்ணால் ஆப்போசிட் ரிசல்ட் தரும். அண்ட் இஃப் நாட் இஸ் ரெய்னிங், அதாவது இந்த ஃபால்ஸ் இஸ் நாட் ரெய்னிங், யூ கேன் கோ அவுட் சைட், எல்ஸ் பிரிண்ட் ஸ்டே இன்சைட். ஸோ இந்த ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப் லாஜிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதை நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கூட இன்பில்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து மார்க் எக்ஸாம்பிள்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமஸான எக்ஸாம்பிள் எல்ஸ் இஃப் அண்ட் லாஜிக் ஆப்ரேட்டர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அண்ட் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படின்னா நம்ம 90, அதாவது சே மார்க்ஸ் 90 to 100 இருந்தால் அவன் வந்து ஏ கிரேடு, கரெக்டா? மார்க் 80 to 90 இருந்தால் அவன் பி கிரேடு. அண்ட் மார்க் 70 to 80 இருந்தால் அவன் சி கிரேடு. அப்படியே 60 to 70 இருந்தால் டி. அண்ட் மார்க் 50 to 60 இருந்தால் அவன் ஃபெயில்னு வச்சுப்போம். எதுக்கு அப்படிலாம் பட்டு. ஸோ இதுதான் நம்ம இது. ஸோ நம்ம மார்க்கை நம்ம கொடுத்தோன்னா, மார்க்குங்கிற எந்த மார்க்காக இருந்தாலும் சரி, 90 to 100 எந்த மார்க் கொடுத்தாலும் அவன் என்ன கிரேடுன்னு சொல்லி நம்ம காட்டணும். இதுதான் ப்ரோக்ராம். இதை நான் எப்படி வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் மூலியமாக பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட்டு மார்க்குங்கிறத இன்புட் வச்சுப்போம். ஸோ மார்க் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் த மார்க் ஸ்கோர்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்? இஃப் மார்க் 90 to 100, நான் என்ன பண்ணுவேன்? மார்க் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90, அதாவது 90க்கு மேலேயே 90 அண்ட் 90ங்கிற நம்பர் அண்ட் 90க்கு மேலே இருந்தாலும், அண்ட் மார்க் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100, 90க்கு மேலே 100க்குள்ள. ஓகே, ஸோ இப்போது இது கரெக்டாக இருக்கும். 90க்கு மேலே 100க்குள்ள, மார்க் கிரேட்டர் தேன் 90 அண்ட் மார்க் லெஸ் தென் ஈக்குவல் டு 100. நம்ம இங்கே வந்து கிரேட் கொடுத்துருவோம், கிரேட் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போது எல்ஸ் இஃப் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் மார்க் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னா, நான் இங்கே பார்த்தீங்களா செமிகோலன் நோட், நான் கோலன் விட்டேன். இதே மாதிரி தான் மிஸ்டேக் நடக்கும். கோலன் கிரேட் ஈக்குவல் டு பி. எல்ஸ் இஃப் மார்க் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80க்கு இல்லை 70க்கு மேலே அண்ட் மார்க் less than or equal to 80. Actually less than 80, ஏன்னா ஈக்குவல் டு 80 வந்தால் அது பி கிரேட் வந்துடும். ஸோ இங்கே லெஸ் தேன் 90 தான் வரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னா ரெண்டு இடத்துல வந்துடும்ல. கிரேட் ஈக்குவல் டு C. Else if mark greater than or equal to 60
அண்ட் மார்க் லெஸ் தென் 70 இருந்தால் அவன் கிரேடு வந்து டி. எல்ஸ் இஃப் மார்க் greater than or equal to 50 and mark less than 60 இருந்துச்சுன்னா அவன் என்ன சொல்லியிருக்கோம், ஃபெயில் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஃபெயில். இதுக்கு மேலேயும் ஒருத்தர் கம்மியாக இருந்தானா அவன் என்ன பண்ணணும், கிரேட் வந்து சேம் கிளாஸ் ஃபெயில், அவனை ஃபெயில் பண்ணி அந்த கிளாஸில் வைங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் ப்ராக்கெட்ஸில் போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக இந்த ப்ரோக்ராம் எழுதுவாங்க அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கேன். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்ஸ் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். என்டர் த மார்க்ஸ் கோட் 99. ஓகே, நான் அதை கிரேடு இது பண்ணியிருக்கேன், நான் பிரிண்ட் பண்ணவே இல்லை. கிரேடை வந்து நான் உள்ளே அசைன் தான் பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணவே இல்லை கரெக்டாக. ஸோ பிரிண்ட் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் the mark scored is mark and the grade is grade. நான் ரன் பண்ணுறேன். மார்க் ஸ்கோர் வந்து 99 அப்படின்னா the mark scored is 99 and the grade is A. இந்த வேல்யூக்குள்ளே போயிடும். இப்போ நான் இதே ரன் பண்ணி எனக்கு 56 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர் இஸ் 56 அண்ட் த கிரேட் இஸ் ஃபெயில். எவ்வளோ வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கிரேட் ஃபெயிலாக பாஸா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமாக இருக்கலாம். பட் நீங்கள் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணும்பொழுது இந்த அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு லாகின் மெக்கானிசமோ இல்லை நீங்கள் ஒரு ஆட்டோமேஷனோ எது பண்ணாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் படிங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம காமன் பிகினர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்ஸ் இஃப் அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுப்போம் கரெக்டாக. அதை வந்து எல் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் ப்ரோக்ராமில் போட்டாலும் நம்ம எல்ஸ் இஃப் தான் ஞாபகம் வச்சுப்போம். நிறைய பேர் அதை எல்ஸ் இஃப்னே எழுதிடுவோம். ஏன்னா நானே எழுதியிருக்கேன் என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங்கில். ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது இருக்குது, நம்ம ஜாவாலெலாம் எல்ஸ் இஃப் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் எல் இஃப் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த எல் இஃப் தான் இதுக்கு கரெக்டான டைம். ஸோ இதில் எல் இஃப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் கரெக்ட் கீவேர்டு அப்படிங்கிறது இதுக்கு எல் இஃப், அதனால தான் இந்த டிக் மார்க் போட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம்ல, நம்ம கோலன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. நம்ம கோலனை மிஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு சின்டாக்டிக்கல் எரர் அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உண்டான கிராமர், அந்த கிராமர்லேயே நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனல் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே, இந்த ஃபைனல் கோடிங் சேலஞ்சில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஃபைனல் கோடிங் சேலஞ்சு நம்ம எல்லா சாப்டர்லையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஃபைனல் கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு என்ன பார்க்குறோன்னா, ஒரு யூசர் லாகின் மெக்கானிசம். ஸோ ஒரு யூசர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படி இருந்துச்சுன்னா என்னால் ஒரு இடத்துக்கு லாகின் பண்ண முடியும். அண்ட் இதில் அதாவது யூசர் நேம் தப்பாக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு தப்பாக இருந்தாலும் சரி, என்னால் லாகின் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு லாகின் சிஸ்டம் தான் நம்ம இந்த சேலஞ்சில் பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம்? இஃப் யூஸ் பண்ணலாம். இந்த இஃப்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு விஷயம் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்ட்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல் தான் வரணும். யூசர் நேம் கரெக்டு, பட் பாஸ்வேர்ட் தப்புனா ராங் பாஸ்வேர்ட்னு வரணும். அண்ட் யூசர் நேம் ராங்னா இன்வேலிட் யூசர் நேம் அப்படின்னு வரணும். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணலாம். இஃப் இப்போ நம்ம வந்து யூசர் நேம்க்கு சும்மா பாஸ்வேர்ட் equal to 1 2 3 4 அப்படி வச்சுப்போம். இஃப் யூசர் நேம்
ஈக்குவல் டு யூசர், அதாவது வேறு யூசர்னு வச்சுப்போம், அண்ட் பாஸ்வேர்டு இதுதான் ஒரிஜினல். யூசர் நேம்ங்கிறது யூசராகவும் பாஸ்வேர்டுங்கிறது பாஸ்வேர்டாகவும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆனால் கூட, எல்ஸ் பார்த்தீங்களா, நானே எல்எஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு user or password equal to அப்படின்னா, ஸோ இந்த கேஸில் வந்து இது பாஸ் ஆச்சுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒன்று கற்றுக்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படின்னா, நான் இஃப்குள்ளே இஃப் கேஸ் போடுறேன். ஓகே, இஃப்குள்ளே நான் ஒரு கோட் பிளாக், இந்த கோட் பிளாக் இருக்குது இல்லையா, இந்த கோட் பிளாக்குள்ளே நான் இன்னொரு இஃபை யூஸ் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகே, இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசரும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்தாச்சு. ஓகே, ஃபைன். இப்போது எனக்கு யூசர் நேம் தப்பா இல்லை பாஸ்வேர்டு தப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவேன், ஐதர் யூசர் நேம் வேல்யூ இல்லை பாஸ்வேர்டு வேல்யூ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கோட் பிளாக்குள்ளே கோட் பிளாக்குள்ளே போயிட்டு பிரிண்ட் either one of them is correct. இது நான் எடுத்துருவேன், பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக சொல்கிறேன். either one of them is correct, அதாவது யூசர் நேம் யூசர் ஆர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று கரெக்டு. அந்த விஷயத்தில் என்ன பண்ணோன்னா, இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு யூசர் அப்படின்னா நான் பிரிண்ட் யூசர் நேம் இஸ் நாட் வேலிட். எல்ஸ் இஃப் பாஸ்வேர்டு இல்லை யூசர் நேம் இல்லை அப்படின்னா எல்ஸ் ரெண்டுத்தில் தான் ஒன்று, பாஸ்வேர்டு இஸ் நாட் வேலிட். அட்லீஸ்ட் யூசர் நேம் இஸ் வேலிட் ஆர் பாஸ்வேர்டு இஸ் வேலிட். இப்போ இது ரெண்டுமே நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா, அதாவது ரெண்டுத்துமே கரெக்டாக கொடுக்கல, யூசர் நேமும் கரெக்டாக கொடுக்கல, பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், print both of the username and password is incorrect. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்குள்ளே எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் எல்ஸ் இஃப்குள்ளே நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், யூசர் நேம் வேலிடா பாஸ்வேர்டு வேலிடான்னு செக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு புது கான்செப்ட் தான். என்னென்னா, ஒரு நெஸ்டட் இஃப் அப்படின்னு ஒரு கேஸ் சொல்லுவோம். என்னென்னா, இஃப் ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு ஒரு கோட் பிளாக்குள்ளே போயிட்டோன்னா, அண்ட் அடுத்த ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு கோட் பிளாக்குள்ளே போகும்போது எனக்கு அதுக்குள்ளேயே நிறைய கண்டிஷன் செக் பண்ணோன்னா எனக்கு எல்ஸ், அதாவது நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணோம், அதுக்குள்ளேயே இஃப் எல்ஸ் போட்டுப்போம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோடில் நம்ம சும்மா 19 கொடுத்துப்போம். ஏன்னா இது நம்ம இன்புட் டைப் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கோடில் பார்ப்போம். ரன் பண்ணால் யூசர் நேம் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு நான் வந்து இன்புட் கொடுத்துப்போம். என்டர் த யூசர் நேம். ஸோ இங்கே யூசர் நேமோட யூசர் என்ன, யூசர் தான். இன்புட் என்டர் த பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ நான் இங்கே இந்த ப்ரோக்ராமை திருப்பி ரன் பண்ணுவோம்.
யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா கிளியர் சீன் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். என்டர் த யூசர் நேம். எனக்கு நான் என்ன கொடுப்பேன், யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். யூசருங்கிறது கரெக்டான யூசர் நேம் தானே. பாஸ்வேர்டு வந்து நான் அட்மின் அப்படிங்கிறத பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் தம் இஸ் கரெக்ட். அதாவது இதில் ரெண்டுத்தில் ஏதாவது கரெக்ட். செக் பண்ணி பார்த்தா பாஸ்வேர்டு தான் நாட் வேலிட். பார்த்தீங்களா? ஸோ இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணால் நம்ம இன்னும் ஒரு ப்ரோக்ராமுக்கு பவர் கொடுக்குறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. என்டர் த யூசர் நேம். இதில் நான் வந்து யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நேம் என்ன, பாஸ்வேர்டு. லாகின் சக்ஸஸ்ஃபுல். ஸோ யூசர் நேம் செக் பண்ணுவோமா. என்டர் த யூசர் நேம். ஹலோ. பாஸ்வேர்ட் இஸ் பாஸ்வேர்டு. இப்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகே, பாஸ்வேர்ட் PASSWORD யூசர் 1 அண்ட் பாஸ்வேர்டு வந்து 1234 கொடுத்தோன்னா யூசர் நேம் இஸ் நாட் வேலிட். ஆனால் பாஸ்வேர்ட் கரெக்ட். அண்ட் இப்போது யூசர் either of them is correct and password is invalid. ஆக்சுவலி இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு யூசர் அப்படிங்கிறதும் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு இங்கே தப்பு போட்டிருக்க பாருங்கள். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு தான், அதுதான், இதுதான் பாஸ்வேர்டு. நம்ம இங்கே தப்பான கண்டிஷன் போட்டிருக்கோம். PASSWORD. இங்கேயும் பாஸ்வேர்டு தான். எஸ், அதனால தான் எனக்கு ஒரு ஸ்லைட் மிஸ்டேக் வந்துச்சு. ஓகே, யா, இப்போ வந்து யூசர் பாஸ்வேர்டு இஸ் பாஸ்வேர்டு. பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல். இப்போ இதில் யூசர் நேம் இஸ் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சும்மா பாஸ்வேர்டு இஸ் நாட் வேலிட். இப்போ யூசர் நேம் வந்து தப்பாக கொடுத்துடலாம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்தா யூசர் நேம் இஸ் நாட் வேலிட். ஸோ எந்த கேஸ்னாலும் இது ரன் ஆகுது. அண்ட் இப்படி இதுதான் இஃப் எல்ஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். அண்ட் எல்ஸ் இஃப் மூலயமா நம்ம இன்னொரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கர்வ் தான். நமக்கு லேர்னிங் கர்வில், இந்த பைத்தான் லேர்னிங் கர்வில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக இதை வந்து அப்ஸ்கேல் பண்ணலாம் உங்களால்.